விஜய் சார், என்ன அடிப்படையில நீங்க மறுபடியும் மக்கள் சந்திப்பு நடத்துறீங்க? வட சென்னையில மக்கள் சந்திப்பு நடத்துறீங்க. அந்த மக்கள பாதுகாக்கிறது யாரு? இதுக்கு முன்னாடி நீங்க நடத்தின மக்கள் சந்திப்புல ஏதோ சில சேதங்கள் நடந்துட்டே இருக்கு. அதுக்கு காவல்துறை குறைபாடே காரணமா இருந்தாலும், பழி உங்க மேல தானே போடுறாங்க. காவல்துறை மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லா கட்சிகளும் பழி அப்படியே தூக்கி வந்து உங்க மேல தானே போடுறாங்க. அத பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? இப்ப இங்க என்ன அசம்பாவிதம் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியாதுல்ல? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். வட சென்னை மக்கள் நாங்க இருக்கோம். நீங்க கவலைப்படாம வெற்றிகரமா மக்கள் சந்திப்ப தொடங்குங்க. வட சென்னை மக்களே, இது உங்களுக்கு தான். விஜய் சாரோட இந்த மக்கள் சந்திப்பு வெற்றிகரமா தொடரணும் அப்படின்னா, நாம நம்மளையும் பாதுகாத்து, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இங்க மக்கள் சக்தி பிளஸ் எந்த சக்தி? கூட்டணி சக்திக்கு தான் போட்டி. இது பெரிய போராவே நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த விஷயத்துல மாட்டுவோம்னு காத்துட்டு இருக்காங்க நம்மள முடக்கிறதுக்கு. அதுக்கு இனி வரும் காலங்கள்ல நாம இடம் கொடுக்கவே கூடாது. நாம நம்மள பாதுகாத்துக்கிறதுல தான் தளபதி விஜய் அவர்களோட வெற்றி பயணம் தொடங்குறது இருக்கு. அது தொடரணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இங்க அந்த கூட்டணி சக்தி சில சில்மிசம் பண்ணிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. விஜய் சார், தொடர்ந்து மக்கள் சந்திப்பை வெற்றிகரமா நடத்துங்க. அதுக்கு வட சென்னை ஒரு தொடக்கமா இருக்கும், பாதுகாப்போட. நன்றி.